இல்லத்தரசியா இருக்க ஒரு தனி திறமை வேணும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஐடி கிச்சன்ல ஒரே கல்லுல 2 மாங்காய். என்னம்மா ஒரே கல்லுல 2 மாங்கான்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? வாங்க ரெசிபிக்குள்ள போய் பார்த்தா தானே தெரியும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் நமக்கு தேவை. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஐடி கிச்சன்ல KFC சிக்கன். ஆமாங்க. இத வீட்ல எப்படி செய்யறது? அதே மாதிரி செய்யணும். நிறைய பேர் சொல்றது, அங்க கிடைக்கிற டேஸ்ட்டும் கிடைக்கிறது இல்ல, அங்க கிடைக்கிற அளவுக்கு கலரும் ஃபுல்லா வர்றதில்லன்னு. ஆனா, அதுக்கு நெறைய விஷயம் இருக்குது. அப்படின்லாம் இல்ல. 2டே விஷயம் தான் இருக்குது. இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ வாங்கிட்டு, நீங்க எதுவுமே கலக்காத கார்ன்ஃப்ளெக்ஸ். அதனால தான் பாக்ஸோட காட்டியிருக்கேன். நல்லா கையில வந்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்ப தூளாக்கிடக்கூடாது. இன்னொரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, உடைச்ச மிளகு தூள் சேர்த்துட்டு, நீங்க மட்டும் சாப்பிட போறோம், இல்ல பேச்சுலர்ஸா இருக்கிற நாங்கெல்லாம் சாப்பிட போறோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தனி மிளகாத்தூள் சேருங்க. செம்மையா இருக்கும். இல்லம்மா நான் குழந்தைகளுக்கு தான் இன்னைக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குட மிளகாய் தூள், அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு, இது கூடவே கொஞ்சம் ஆயில், 1/4 கப் அளவுக்கு நல்ல ஜில்லுன்னு பாலை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டிகள் இல்லாம. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு பாலை சேர்த்து அந்த மாவோட கன்சிஸ்டன்சியை லிக்யூட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கணும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, திக்காக இருந்தால் பஜ்ஜி போட்டுருவோம், நம்ம KFC சிக்கன் வராது. ஓகே, இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான இன்னொரு ஆள் தான் நம்ம கோழி அக்கா. அவங்கள நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாவோட பதம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து தட்டி விட்டுறேன். கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணி வரத்துக்கு லேட் ஆகும். எப்போவுமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் டீப்பாக ஃப்ரை பண்ணிட்டா இவரோட சாஃப்ட்னஸ் போயிடும். ஸோ நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு வேலை ரொம்பவே ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா இவரில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மாவில் டிப் பண்ணி அதிலிருந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு அவரை புரட்டுன்னு புரட்டி ஆயிலில் சேர்க்க போகிறோம். இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும், ஆயில் ரொம்ப சூடாக இருந்தால் போட்டதுமே கருப்பாகிரும். அம்மா என்ன அப்படின்னு கேட்குறத விட, அம்மா நீங்கள் சூப்பர் அப்படின்னு குழந்தைங்க சொன்னால் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. இப்போ நான் ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் பற்றி சொல்லும்போது, ஆஹா இங்கே ஆயில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கிடைச்சாலும் தங்க விலை ஏறி போய் இருக்குது. ஸோ வந்து அதனால் சிக்கனமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் இதில் வந்து ஒரு 4-5 சிக்கன் பீஸை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். கோல்டன் கலரில் ஒரு 3 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும், அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டார். இதை நீங்கள் சூடு கொஞ்சம் ஆற வச்சு குழந்தைங்களுக்கு சாஸோடு கொடுத்தா, அம்மா செம்ம நீங்கள் சூப்பர் மாம் அப்படின்னு குழந்தைங்க உங்களை புகழுவாங்க, ஜெல்லுன்னு ஆயிடுவீங்கல்ல. வாங்க இதுலேயே இன்னொரு ரெசிபியை நம்ம செய்வோம். எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லா கடைகளுக்கும் போனால், அதே மாதிரி KFCயோ மெக்டோவோ போனால் விராப் ரொம்ப ஆசைப்படுவோம். அதை வீட்லேயே செய்யலாமா? இந்த ரொட்டி உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆல்ரெடி இதை செஞ்சு வச்சுருப்பாங்க. இதை நம்ம லைட்டாக சூடு பண்ணுறது மட்டும் தான் வேலை. இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மேயோனீஸ், கெச்சப் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஸ்பைசி சோஸையும் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து சலாதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. நிறைய சேர்க்காதீங்க, நீங்கள் சுற்றும் போது கொட்டிடும், ரொட்டி வந்து கிழிஞ்சிடும். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா, அதையும் அதில் சேர்த்து இதே மாதிரி அழகாக மடித்து நல்லா அழகாக கவர் பண்ணிவிடுங்க. இந்த சாஸாலேயே அவர் நல்லா ஒட்டிப்பார். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நல்லா ஒட்டிக்கும். இது வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ வந்து இந்த கீழ் பகுதியில் இப்படி தான் இருக்கணும். இவரை வந்து நம்ம அழகாக ஒரு நான்ஸ்டிக்கை அதிகமாக ஹீட் பண்ணாமல் கொஞ்சமாக மிதமான தீயில் வந்து 2 பக்கம் போட்டு அவரை சூடு காட்ட போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, இது முன்னாடியே செய்த ரொட்டி தான், ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக இதை சூடு பண்ணணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்படி வந்து ரொம்ப கறிக்கிடாமல் அழகாக ஒரு கோல்டன் கலரில் செய்து எடுத்துகிட்டு அதே சூட்டோட ஒரு அலுமினிய கவரால் நம்ம நல்லா அழகாக கவர் பண்ணி எடுத்தால் செம்மையாக நமக்கு ரெடி ஆகியாச்சு. இதோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க வர்ற கெஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம். அன்னைக்கு நீங்கள் அசத்தல் மாமா இருப்பீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வீட்டில் செய்கிற நேச்சுராலிட்டியோடு நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதிகமாக வச்சு சுற்றும் போது ரொட்டி கிழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதனால் எக்ஸ்ட்ரா சலாட் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதுதாங்க ஒரே கல்லில் 2 மாங்காய். இது எதுக்கு 2 வீடியோவா? சூப்பராக நச்சுன்னு போட்டுடலாமேனு தான்.
இதை கொடுத்து பாருங்க, உங்கள் குழந்தைங்க அம்மா நீங்கள் மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு உங்களை புகழுவாங்க. எப்பவுமே குழந்தைகளோட புகழ்ச்சிக்கும், ஆத்துக்காரரோட சந்தோஷத்துக்கும், வீட்டில் உள்ளவங்களோட ஹாப்பினஸுக்கும் இல்லத்தி அரசிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்கன்றதை விட அவங்க மனசு குளிர்ந்து போகிறது அவங்கள சின்ன சின்ன விஷயங்களில் பாராட்டும் போது தான். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஐத்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் செஞ்ச இதே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் கடித்து சாப்பிடும்போது வர டேஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னங்க பிடிச்சிருக்கா? ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திப்போம். பாய் பாய்.